சித்தார்த்தே, பாட்டி இங்க வாடா தங்கம். சொல்லுங்க பாட்டி. போட்டியில எல்லாரையும் விட நீதான் ரொம்ப அருமையா விளையாடின. நாம ஜெயிக்கிறது மட்டும் அழகு இல்ல, மத்தவங்கள ஜெயிக்க வச்சு பாக்குறதும் அழகுதான் காமிச்சிட்டேன். என் பேரன்ன பேரன் தான்டா நீ. அப்பா, அடுத்தது என்ன போட்டி பாட்டி இருக்கு? ஐயோ, அடுத்து நான் ஏதாவது போட்டி வச்சேன்னா சித்தார்த்தி என்ன கண்ணிலே எரிச்சிருவான். இத்தோட போட்டி எல்லாம் முடிஞ்சது. நாம எல்லாரும் போய் திருப்தியா சாப்பிடுவோம். அது சூப்பர். வாங்க வாங்க வாங்க. அப்புறம் தீபாவளி பலகாரம் உனக்கு கொண்டு வர வேண்டாமா? என்னடி பேசுற? எல்லாம் உனக்காக தான் பொம்மி. வாங்க வாங்க. வணக்கம்மா. வாமா வேணி. வணக்கம்பா. வா கிருஷ்ணவேணி. வணக்கம்மா. வாங்க. வணக்கம். ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவ்ளோ லேட் பண்ணிட்டியம்மா? தீபாவளி ஆர்டர்லாம் நிறைய இருந்துச்சுமா, அதெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதான் தீபாவளி பலகாரத்தோட வந்திருக்கேன். நல்ல நேரத்துல வந்தமா நீ. இப்பதான் சாப்பிட்டு முடிச்சோம். ஒரு ஸ்வீட் சாப்பிட்டா நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு. நீ கரெக்டா வந்துட்ட. மம்மி, ஸ்வீட் எடுத்துட்டு வாமா. என்னது? இந்த பாரு, எப்பவுமே சம்பந்தியோட மனசெல்லாம் நாம சங்கடப்படுத்த கூடாது. அவங்க செஞ்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருப்பாங்க. அத நாம சாப்பிடலன்னா அவங்க மனசு என்ன பாடுபடும். நீ கொஞ்சம் அமைதியா இருமா. சூப்பர் பாயிண்ட் தாத்தா. மம்மி, போய் பிரிச்சு எல்லாருக்கும் எடுத்துட்டு வா. குடு, அந்த தட்டை எடு. என்னடி, தல தீபாவளி எல்லாம் கொண்டாடிட்டியா? வீட்டுக்கு பெரியவங்க நீங்க, உங்ககிட்ட சொல்லாம செய்யக்கூடாது. தல தீபாவளிக்காக மாப்பிள்ளைக்கும் பொம்மிக்கும் சீர் செஞ்சு பார்க்கணும்னு ஆசை. அதனால என்னால முடிஞ்ச அளவுக்கு ஆளுக்கு ஒரு மோதிரம் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். அத போட்டு விடட்டுமா? என்னம்மா நீ? உன் மகளுக்கும் மருமகனுக்கும் போட்டு விடுறதுக்கு எங்க கிட்ட வந்து அனுமதி கேட்கணுமா? தாராளமா போட்டு விடுமா. அம்மா, எதுக்குமா இவ்ளோ தேவையில்லாத செலவு? சும்மாருடி, இதெல்லாம் செலவில்லை, கடமை.
பாத்தீங்களா அங்கிள்? எவ்வளவு சின்ன மோதிரத்தை போட்டு சித்தார்த்த அசிங்கப்படுத்த போறாங்கன்னு. சித்தார்த்த இங்க வாப்பா. வர பாட்டி. பொம்மி நீ வாமா. மாப்பிள்ள, சின்ன மோதிரமா போடுறேன்னு மனசுல எதுவும் வச்சுக்க வேண்டாம். என்னால இவ்வளவுதான் முடிஞ்சது. தீபாவளிக்கு உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டு இத கொண்டு வந்திருக்கேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. என்ன ஆண்டி இதெல்லாம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க போட்டு விடுங்க. மோதிரம் போடுறாங்களாம், பெரிய மோதிரம். ஏய் என்னடா நீ? எந்த நல்லதும் நடக்கிறதுக்கு விட மாட்டியா? இப்ப எதுக்கு கத்துற? பின்ன என்னத்த, என் பையனுக்கு மட்டும் நான் நினைச்ச மாதிரி பெரிய வீட்டு சம்பந்தம் கிடைச்சிருந்தா என் பையனை தங்கத்திலேயே இழைச்சிருப்பாங்க. சீர்வரிசையா ஏகப்பட்ட பொருளை கொண்டு வந்து இறக்கியிருப்பாங்க. கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு மோதிரத்தை எடுத்துட்டு வந்துட்டு நான் போடலாமான்னு ஹால்ல வந்து சீனா போட்டுட்டு இருக்காங்க. ஏய் என்ன பேசுற? சம்பந்தி முறைக்கு அவங்க சீர் செய்யணும்னு வந்திருக்காங்க. அத போய் அவமானப்படுத்துற மாதிரி பேசுற? அறிவு இருக்கா உனக்கு? அம்மா, கிருஷ்ணவேணி, அம்மா இருமா. ஏய் அம்மா, ஓடி அந்த பக்கம். இப்ப திருப்தியாடா உனக்கு? இப்ப திருப்தியா? ஏண்டா ஏன் உனக்கு மட்டும் புத்தி இப்படி வேலை செய்யுது? விக்கிறது ஸ்வீட்டு, ஆனா வாயை திறந்தா விஷம். பாம்பு மாதிரி விஷத்தை கக்கற. இப்படிதான்டா அன்னலட்சுமிங்கிற அந்த வாழ்வரசி மகாலட்சுமி குத்து விளக்காட்டம் இந்த வீட்டோட மருமகளா இருந்தா. அவளை நீ ஒரு நாளும் புரிஞ்சுக்கிட்டதே இல்ல. அவளை போட்டு சீரழிச்சு கொடுமைப்படுத்தி கடைசியில நீ தொலைச்சிட்டேல. அதனால தாண்டா உன் புள்ள இதுவரைக்கும் உன்னை மதிக்காம எட்டவே இருந்துகிட்டு இருக்கான். வெறும் பணம் அலைஞ்சு திரியிறியே. பசி வந்தா பணத்தை வாரி திங்க முடியுமாடா? எத்தனை ஆசையா ஊர்ல இருந்து ஸ்வீட்டை கொண்டு வந்தாங்க. இந்த பாரு, அந்த ஸ்வீட்டை எப்படி இருக்குன்னு தின்னு பாரு. அப்படி ஒரு ருசி, அவ்வளவு அருமையா இருக்கு. நாள் பூரா இந்த வீட்டுல இருந்த சந்தோஷத்தை நிமிஷ நேரத்துல வந்து அது இதுன்னு பேசி கெடுத்துட்டியேடா. சந்தோஷத்துல நஞ்சு கலக்கிற வேலையை மட்டும் பண்ணாத. அப்படி பண்ணா நீயும் சரியா இருக்க மாட்ட, மத்தவங்களும் உன் கூட சரியா இருக்க மாட்டாங்க. இவர்கிட்ட பேசி என்ன பிரயோஜனம் பாட்டி? இவரை எல்லாம் மதிக்கவே மதிக்காதீங்க. ஆமாமா, மதிக்கவே மதிக்காதீங்க. இந்த வீட்டுக்குள்ள எந்த மதிப்பும் மரியாதையும் இல்லாம தான் நான் இருந்துகிட்டு இருக்கேன். இதெல்லாம் கேட்டா மட்டும் உங்களுக்கு ரோசம் பொத்துக்கிட்டு வந்துரும். நான் ஒருத்திங்க பேசிட்டு இருக்கேன், அவங்கிட்ட எதுக்கடா வம்பு இழுத்துட்டு இருக்க? இத பாரு பத்து, பெரியவங்கன்னா தன்னோட சொந்த மகளையும் மகனையும் பாத்துக்கிறது மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரையும் மகளாவும் மகனாவும் பாக்குறவங்க தாண்டா பெரியவங்க. ஆனா சொந்த மகனையும் மருமகளையும் வாழ விடாம சித்திரவதை பண்ணி நல்ல நாள் அதுவுமா பேசி கரிச்சு கொட்டிட்டு இருக்கே, உனக்கு அசிங்கமா இல்ல? உனக்கு எப்படிடா மரியாதை கிடைக்கும்? இத பாரு, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்க. பெரியவங்களா இருக்கிறவங்க எல்லாரையுமே சமமா நடத்தணும், கண்ணுக்கு கண்ணா நினைக்கணும். அதை விட்டுட்டு
இப்படி தொட்டதுக்கெல்லாம் குத்தம் குறைன்னு பேசிட்டு இருந்தா எதுவுமே நடக்காது. எல்லாத்தையும் அனுசரிச்சு போகணுங்கிற மனசு இருக்கணும். அந்த மனசு இருந்தா யாரையுமே குறை சொல்லணும்னு தோணாது, அரவணைச்சு போக தோணும். புரியுதா? என்னமோ பண்ணுங்க அத்தை, எனக்கு என்ன வந்துச்சு? ஏய் போடா போ போ. எத்தனை நாளைக்கு இப்படி எல்லாரையும் விட்டுட்டு தனியா இருக்கேன்னு பாத்துறேன். இன்னும் கொஞ்ச நாள்ல பேரனோ பேத்தியோ வந்து நிக்கும். அப்ப நீ என்ன பண்றேன்னு பாக்குறேன்டா, பாக்குறேன். இந்த மாதிரி புத்தி இருந்தா அதெல்லாம் உன் கூட ஒட்டவே ஒட்டாதுடா, ஒட்டாது. இப்படியே ஒட்டாம வாழ்ந்து காணாம போ. கடைசியில உனக்கு அனாதை கொள்ளிதாண்டா கிடைக்கும். பரவாயில்லையான்னு யோசிச்சுக்கோ. டேய் லோகேஷ், பாட்டி. போய் பொம்மியோட அம்மாவை கூட்டிட்டு வாப்பா. சரிங்க பாட்டி. இத பாருமா, நடந்த எதையும் நீ மனசுல வச்சுக்க வேண்டாம். அவன் அப்படிதான் முன்கோபி. அவன் உன்னை எடுத்தெறிஞ்சு பேசினதுக்காக அவ சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆண்டி சாரி ஆண்டி. அவர் எப்பவுமே அப்படிதான் பேசுவாரு, நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. நீங்க மோதிரத்தை போட்டு விடுங்க. தீபாவளி இப்படி சந்தோஷமாவே இருந்திருக்காது. என்னடி நீ என் செல்ல குட்டி, உனக்கு பண்ணாம நான் வேற யாருக்கு பண்ண போறேன்?
ராணியே நீதான். வா. சந்தோஷமா? ஏய், என்னது இது? பாய் தலையணை சோபால படுத்தா ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு. அதான் இப்படி தரையில போட்டு படுத்துக்கலான்னு எடுத்துட்டு வந்தேன். பாய் தலகணியோட ரூமுக்கு வந்தா நான் பார்த்து இறக்கப்பட்டு கட்டில படுக்க சொல்லுவேன்னு நினைச்சியா? அதெல்லாம் இங்க நடக்கவே நடக்காது. நான் சொல்லவும் மாட்டேன். யாருக்கு வேணும் பெட்டு? பெட்டா கட்டிலையோ பெட்டிலையோ படுத்தா உடம்புக்கு சூடுதான் வரும். இதே தரையில பாய போட்டு அக்கடான்னு காலை நீட்டி படுத்தா அந்த சுகமே தனி. உடம்பு குளிர்ந்துரும். எப்பவுமே தரையில இருந்து சக்தி கிடைக்கும் உடம்புக்கு. அதுக்கு தரையோட ஒட்டி படுக்கணும். என்ன இவ வார்த்தைக்கு வார்த்தை இந்த பேச்சு பேசுறா? வர வர இவளுக்கு வாய் ரொம்ப நீளுது. மோதிரம் உங்களுக்கு இடைஞ்சலா இருந்துச்சுன்னா கழட்டி வச்சுட்டு படுக்க வேண்டியதானே? எதுக்கு போட்டுக்கிட்டு கஷ்டப்படுறீங்க? ஏய், இப்ப நான் உங்ககிட்ட கேட்டேனா மோதிரம் இடைஞ்சலா இருக்கு என்ன பண்றதுன்னு? எனக்கு ஒண்ணும் கஷ்டமா இல்ல, நீ உன் வேலையை மட்டும் பாரு. மாறிட்டு தான் வரீங்க. ஏய், லைட் ஆஃப் பண்ணிட்டு படு. எதுவுமே பெண்டிங் இருக்கக்கூடாது. அப்புறம் ஓனர் வந்தா என்னதான் கேட்பாரு. ஓகே சார். ஸ்டாக் எல்லாத்தையும் கரெக்டா நோட் பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்கு நான் ஆர்டர்லாம் கம்ப்ளீட் பண்ணிடலாம். Excuse me. அப்புறம் சொல்லுங்க மேடம். இங்க ஜெகதீஷ்னு ஒரு பையன் இருப்பானே, அவன் எங்க? ஜெகதீஷ் சாரியா கேக்குறீங்க? என்னது? அட என்னப்பா சார் மோருன்ட்டு. அதான் இங்க இருப்பானே அந்த தாடி எல்லாம் வச்சிட்டு, அவன்தான் பேர் கூட ஜெகதீஷ். சார், ஜெகதீஷ் சார் தான் கேக்குறாங்க. ஓ, அந்த தம்பி இப்போ உங்களுக்கு சார் ஆயிட்டானா? அதான் அந்த தம்பி இப்போ எங்க இருக்காரு? சார் இப்போ டெலிவரிக்கு போயிருக்காரு. ஓகே சரி, அந்த டெலிவரி பாய் வரட்டும், நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டே போறேன். சரி, வெயிட் பண்ணுங்க மேடம். தேங்க் யூ. நீங்க இன்னைக்கு வந்து ஸ்டாக்ல நோட் பண்ணி வைங்க. ஓகே சார்.
இவ்ளோ நேரம் ஆச்சு இன்னும் காணுமே